எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 2½ கப்பு துவரம் பருப்பு நான் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி. கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சா தான் கருக்காமல் இருக்கும். இப்போ பருப்பு வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இதோ இப்படி தான் நல்லா கொதிக்கும். இப்போ நீங்கள் பொடி போடலாம். இப்போ 1½ கரண்டி மல்லித்தூள், 2 கரண்டி மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக வேணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்த பிறகு பெருங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பருப்பு வேகும் போதே போட்டால் கூட ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு 2 கரண்டி திக்காக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு எண்ணெய் சட்டியில் 3½ கரண்டி எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா கருவேப்பிலை கருகாமல் இருக்கும். இப்போ தாளித்து கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். நன்றி. பாய்.